ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 26/8/2025 சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஞான மழை பொழிந்து இந்த பூமியை செழிப்பாக்கிறதுக்காகத்தான் ஞான கடல் பாபா வந்திருக்கிறார். ஞான மழை பொழிந்து செழிப்பாக்க. ஸோ இப்போ சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தெய்வீக குழந்தைகள் ஆகணும். அப்படின்னு அர்த்தம், தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். கேள்வி: சர்வ உத்தம குலத்தை சார்ந்த குழந்தைங்களுடைய முக்கியமான கடமை என்ன? ஏன்னா இருக்கிறதுல மிக உத்தமமான குலம் பிராமண குலம் இல்லையா? எதனால் அது உத்தமமான குலம்? அதோடைய கடமை, மிக உயர்ந்த கடமை இருக்குது. அது என்னது? எப்போவுமே உயர்ந்த ஆன்மீக சேவை செய்கிறது. ஸோ இங்கே நீங்கள் பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாலும் அல்லது வேறு ஏதாவது காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் பாரதம் மற்றும் முழு உலகத்தையும் தூய்மை ஆக்கணுன்றது உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக தூய்மை ஆக்கிக்கிட்டே இருக்கணும் மனதுனால். அதை நான் தூய்மையான ஆத்மா, தூய்மையான அதிர்வலைகளை உலகம் முழுவதும் பரவ செஞ்சிட்டு இருக்கிறேன். இதனால் என்னுடைய மைண்டில் எந்த அழுக்கும் வரவிடாமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது மைண்டில் எப்போவுமே இருக்கணும். ஸோ அதுக்கு தான் பாபாவும் வந்திருக்கிறார். இப்போ பாபாவின் வழிகாட்டுதல் படி பாபாவுக்கு உதவியாளர் ஆகணும் உலகத்தை தூய்மையாக்கிறதுக்கு. ஸோ இதுதான் அனைவரிலும் உத்தமவர்களான பிராமணர்களுடைய அனைத்திலும் மிக உத்தமமான காரியமாகும். பாடல்: யார் பகவானோடு இருக்கிறார்களோ. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களுக்கு, ஆன்மீக தந்தை கூடவே இருக்கிற குழந்தைங்களுக்கு பாபா புரிய வைக்கிறார். ஏன்னா ஒரு ஞான கடல் இல்லையா? எந்த தந்தை ஞான கடலாக இருக்கார்? சிவபாபா. பிரம்மா பாபாவை ஞான கடல்னு சொல்ல முடியாது. சிவபாபாவை தான் பரமபிதா பரமாத்மான்னு சொல்கிறோம். ஸோ ஒன்று உலகியல் ரீதியான லௌகீக தந்தை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி. அவங்கள பற்றி அறிமுகம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். யாருக்கும் அறிமுகம் தெரியாதது அனைவருக்கும் ஒரே தந்தையாகிய அந்த பரலௌகீக தந்தையை பற்றி. லௌகீக தந்தை தேகத்திற்குத்தான் தந்தை. இல்லை, இந்த புது தேகம் எடுத்திருக்கிறீங்களே, இந்த தேகத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் தந்தை. ஆனால் எந்த தேகத்தில் இருந்தாலும் அந்த ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தை சிவபாபா தான். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஞானத்தை மனிதர்கள் சொல்ல ஞான கடல் சொல்கிறார். எப்படி எல்லாருக்கும் பகவான் ஒருத்தரோ அதே மாதிரி எல்லோருக்கும் இந்த ஞானத்தையும் ஒரே ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். அந்த பகவான் தான் கொடுக்க முடியும். அதனால்தான் ஒரு பகவான். மற்றபடி சாஸ்திரம், கீதையை படிக்கிறது, பக்தி பண்ணுறது, இதெல்லாம் ஞானமே கிடையாது. அதெல்லாம் பக்தி மார்க்கம், அவ்வளோதான். அதை படிக்கிறதுனால ஞான மழை பொழியுதா என்ன? அதை படித்து தானே முற்றிலும் பாரதம் காஞ்சி போச்சு. ஞானமழை இல்லையே. அதை படித்து அதிலிருந்தே தப்பான அர்த்தத்தை எல்லாம் சொல்கிறாங்க. கொலை பண்ணுறதுக்காக சொல்லப்பட்டது கீதை, எல்லா மத புஸ்தகங்களும் அப்படி இல்லை புரிஞ்சுக்கிறாங்க. காரணம், அதில் ஞான மழை இல்லை. அதை படித்து பாரதமே ஏழை ஆயிடுச்சு. ஸோ ஸ்தூல மழை இல்லாட்டினாலும் பூமி காஞ்சி போயிடும், ஞான மழை இல்லாட்டினாலும் காஞ்சி போயிடும். அது பக்தி மார்க்கம். அதை ஞான மார்க்கம்னு சொல்ல மாட்டோம் சாஸ்திரங்களை படிக்கிறது. ஞானத்தின் மூலம் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகுது. சொர்க்கத்தில் எப்போவுமே பூமி செழிப்பாக
செழிப்பாக பசுமையாக இருக்கும், ஒருபோதும் காய்ந்தே போகாது இல்லையா. அங்கே சதா காலமும் வசந்த காலம் இல்லையா. அப்போ இந்த ஞானமழையோடைய எஃபெக்ட்டு 2500 வருடத்திற்கு பூமி கூட காயாதுன்னா பாருங்கள். ஸோ அப்படிப்பட்ட படிப்பை தான் ஞான படிப்புன்னு சொல்கிறோம். ஈஸ்வரனாகிய தந்தையே இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை தெய்வீக குழந்தைகளாக மாற்றுறார். அனைத்து ஆத்மாக்களுக்கும் நான் தந்தையாக இருக்கிறேன், ஆனால் என்னையோ நான் செய்யும் உயர்ந்த காரியத்தையோ தெரியாததுனால தான் மனிதர்கள் இவ்வளோ அழுக்காகவும் துக்கமுடையவர்களாகவும் ஏழைகளாகவும் ஆகிட்டாங்க. பாபாவை பற்றி மறந்ததுனால அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. கடவுளை பற்றியும் அவர் கொடுத்த ஞானத்தை பற்றியும் தெரியாததுனால சண்டை போட்டுட்ருக்குறாங்க. தெரிஞ்சால் நாம் எல்லாம் அவருடைய குழந்தைகள்னு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. ஏன்னா ஒரு வீட்டில் குழந்தைங்க சண்டை போடுறாங்கன்னா, என்னப்பா உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்களா இல்லையான்னு கேட்பாங்க. பாபா சொல்கிறாரு, இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமும் அனாதையாக தந்தையை அறியாதவர்களாகவே இருக்கிறாங்க. அதனால தான் துர்கதியில் இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டால் சத்கதி வந்துடுமே. ஸோ அப்போ அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் ஒரே ஒரு சிவபாபா தான். அவரை பற்றிய அறிமுகத்தை அவரே தான் கொடுக்கணும். அவர் தான் பாபா அப்பான்னு நம்ம சொல்கிறோம். அவருடைய பேர் சிவன். அவருடைய பேரை ஒருபொழுதும் மாற்ற முடியாது. சந்நியாசம் செய்யும்பொழுது பேரை மாற்றுறாங்க இல்லையா. திருமணத்தின் பொழுதும் கூட கன்யாவுடைய பேரை மாற்றுறாங்க. இந்த பாரதத்தில் தான் இப்படி ஒரு வழக்கம் இருக்குது. ஸோ ஏன் சிவனுடைய பேரை ஒருபொழுதும் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாரு. ஒருத்தருக்கு பேர் எப்போ மாறும்? இன்னொரு ஜென்மம் எடுக்கும்போது மாறும். சிவபாபா இன்னொரு ஜென்மம் எடுக்கிறதே கிடையாது. அதனால் அவருக்கு ஒரே பேர் தான். ஆனால் பக்தியில் ரொம்ப பெருமையாக அவருக்கு 1000 பேருன்னுவாங்க. அது உண்மையில் பெருமை இல்லை, நிந்தனை. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருடைய குணம் எப்போவுமே ஒரே மாதிரியே இருக்குது. எப்போவுமே எல்லாத்துலேருந்தும் விலகியே இருக்கிறார். அதனாலே அவருடைய பேர் மாற்றப்படுறது கிடையாது. இப்போ சன்னியாசம் செய்யும்போது பேர் மாற்றுறாங்க. பாபா எதோடும் ஒட்டவே இல்லையே இல்லையா. அதனால் அவருடைய பேர் மாற்றுறது கிடையாது. திருமணத்தின் போது கன்யாவின் பேரை மாற்றுறாங்க. கன்னி பெண்களின் பேரை திருமணத்துக்கு பிறகு மாற்றுறாங்க. பாபா எப்போவுமே யாருக்கும் மனைவி ஆகிறதில்ல. அவர் பதிகளுக்கெல்லாம் மேலான பதி தான். ஸோ அதனாலேயும் அவருடைய பேர் மாற்றுறது கிடையாது. இந்த மாதிரி பேர் மாற்றுற பழக்கமே பாரதத்தில் தான் இருக்குதுன்றார். வெளிநாடுகளில் இப்படியெல்லாம் கிடையாது. சிவபாபா எல்லோருக்கும் தாய் தந்தையாக இருக்கிறார். ஸோ அதனால தான் நீங்களே தாயும் தந்தையாக இருக்கிறீங்கன்னு பாடுறாங்க. உங்கள் கருணை மூலமாகத்தான் சுகமான உலகம் உருவாகும் அப்படின்னு பாரதத்தில் தான் அவரை கூப்பிடுறாங்க. பக்தி மார்க்கத்தில் பகவான் கருணை காட்டுறாரு அப்படின்றது உண்மை கிடையாது. கரெக்டாக சொல்லணுன்னா பக்தியில் சுகம் என்பதே கிடையாது. இவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க. முருகனுடைய கால் ஏன் சின்னதாக இருக்குதுன்னா, அதை பிடிச்சிக்கிட்டா ஒரு பெரிய கை கொண்டு நிறைய கொடுப்பாராம். ஸோ இப்படியெல்லாம் பாவனையாக அவங்கவுங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பக்தியில் சுகமே கிடையாது. சொர்க்கத்தில்தான் அதிக சுகம் இருக்கும். அது புத்தம் புதிய உலகம். பழைய உலகத்தில் துக்கம்தானே இருக்கும். யார் உயிரோடு இருந்துக்கிட்டு முழுசாக இறந்துருக்கிறாங்களோ அவங்க பேரை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் மாயை எப்போ உங்களை தோல்வி அடைய வைக்கிதோ அப்போ மறுபடியும் நீங்கள் பிராமணன்லேருந்து
இறந்து சூத்திரனாக போயிடுறீங்க. ஏன்னா இறந்துக்கிட்டே வாழறது தான் பிராமண வாழ்க்கை. மீண்டும் அந்த உயிர் வந்துடுது, பழைய இது சூத்ர ஜீவன் வந்துடுது. ஸோ அதனால தான் பாபா உங்களுக்கு பேர் வைக்கிறது கிடையாது. ஆரம்பத்தில் வச்சார், எல்லோரும் போகிறத பார்த்தாரு, வைக்கலை. ஸோ பிராமணர்களுடைய மாலை உருவாகிறது கிடையாது. பிராமணர்களாகிய நீங்கள் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள். ஏன்னா நீங்கள் உயர்ந்த ஆன்மீக சேவை செய்கிறீங்க. நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு காரியங்கள் செஞ்சுக்கிட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் தூய்மையாக்குற சேவை செய்கிறீங்க. முழு உலகத்தையும் நீங்கள் தூய்மையாக்குறீங்க. அப்படி தூய்மை ஆக்குறதுக்கு நீங்கள் பாபாவுடைய உதவியாளர்களாக இருக்கிறீங்க. பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து நீங்கள் இப்போ உதவி செய்கிறீங்க. இதே பாரதம்தான் தூய்மையான பாரதமாக மாறப்போகுது. ஏன்னா கல்பமாக பாரதத்தை நாம் தூய்மையாக்குறோம். அந்த தூய்மையான பாரதத்தில் ராஜ்யமும் செய்வோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பிராமணன்லேருந்து தேவதையாவோம். எதிர்காலத்தில் சத்தியுகத்தில் தேவதை ஆயிடும். ஸோ விராட ரூபத்துடைய சித்திரம் கூட இருக்குது. ஸோ பிரம்மாவுடைய குழந்தைகளை பிராமணர்கள் தானே சொல்லுவாங்க. ஸோ அப்போ பிரம்மா வந்த பிறகு தான் பிராமணர்களும் வருவாங்க இல்லையா? அப்பா இல்லாமல் குழந்தை எப்படி வரும்? ஸோ அப்போ பிரம்மா உங்கள் எதிரில் வந்தால் தான் பிராமணர்கள் இருப்பாங்க. அப்போ பிராமணர்கள் இங்கே தான் இருக்கிறோன்னா அப்போ நம்ம அப்பாவும் இங்கே தானே இருப்பார். அதாவது பிரம்மா பாபா இங்கே தானே இருப்பார். அவர் எதிரில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தன்னைத்தான் பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைகள் தான் நினைக்கிறீங்க இல்லையா? இது யுக்தியாகும். அவருடைய குழந்தைன்னு நினைக்கிறதன் மூலம் சகோதர சகோதரி ஆகிடுறீங்க இல்லையா? தூய்மை ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல யுக்தி. சகோதரன் சகோதரி இடத்துல ஒருபோதும் கெட்ட பார்வை இருக்காது. அது எவ்வளோ அசிங்கம் இல்லையா? அண்ணன் தங்கச்சியே இச்சையாக பார்க்குறான் அப்படின்னா, அதிலும் உயர்ந்த குல பிராமணர்களாகிய நாம் அப்படி பார்க்குறது எவ்வளோ அசிங்கம். ஏன்னா கடவுளுடைய நேரடி படைப்பு ஆதாம்னு சொல்கிறாங்க. இப்போ ஆதாமுடைய குழந்தை அப்படி இருக்கலாமா? 63 பிறவிகளாக அழுக்காதான் இருந்தீங்க. ஆனால் இப்போ தூய்மையான உலகம் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுறீங்க தானே? அப்போ நீங்களும் தூய்மையாகுங்கன்னு பாபா கட்டளை கொடுக்கிறார். ஏன்னா அங்கே அழுக்கான ஆத்மாலும் போக முடியாது. அதனால தான் எல்லையற்ற தந்தையாகி என்னை கூப்பிட்டீங்க தூய்மையாக்க வாங்கன்ட்டு. ஆத்மா சரீரத்தின் மூலமாக பேசுது. சிவபாபா கூட என்ன சொல்கிறாரு? நானும் இந்த பிரம்மாவின் சரீரத்தின் மூலமாக உங்ககிட்ட பேசுகிறேன். இல்லாட்டினா நான் எப்படி உங்ககிட்ட பேச முடியும்? எப்படி வர முடியும்? என்னுடைய பிறப்பு தெய்வீகமானது. தாயின் கர்ப்பத்தின் மூலமாக பிறக்கலை. சத்தியுகத்தில் தெய்வீக குணமுடைய தேவதைகள் இருப்பாங்க. கலியுகத்திலேயோ அசுர குணமுடைய மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற மனிதர்களை தேவதைன்னு சொல்ல முடியுமா என்ன? யாராக வேணாலும் இருக்கட்டுமே, பெரிய பெரிய பேர் ஸ்ரீன்னு வச்சுக்குவாங்க. ஆனால் அவங்கள தேவதைன்னு சொல்ல முடியுமா? சாது சன்னியாசிகள் தங்க பேருக்கு முன்னாடி ஸ்ரீன்னு போட்டுக்கிறாங்க. அதேமாதிரி மற்ற மனிதர்களை கூட ஸ்ரீன்னு சொல்கிறாங்க.
ஏன் அவங்க ஸ்ரீன்னு போட்டுக்கிறாங்கன்னா அவங்க தூய்மையாக இருக்கிறாங்க இல்லையா, அதனால் ஸ்ரீன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீனா உயர்ந்தவர்கள். ஆனால் உண்மையில் இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே ஸ்ரீன்னு போடக்கூடாது. சொர்க்கத்தில் தான் ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீநாராயணன் சொல்கிறாங்க. ஏன்னா தூய்மையாக இருக்கிறாங்க. அவர்களும் நம்மை போலவே மனிதர்கள் தான், ஆனால் விகாரத்தில் விழுறது கிடையாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற சாது சன்னியாசிகளும் ஸ்ரீன்னு போட்டுக்கிறாங்க. காரணம் அவங்களும் தூய்மையாக இருக்கிறாங்க, விகாரத்தில் விழுறது கிடையாது. இருந்தாலும் அவங்களும் விகார உலகத்தில் தானே இருக்கிறாங்க. அவங்க விகாரத்தில் விழாட்டினா கூட அதனால் அவர்களை தேவதைகள்னு சொல்ல முடியாது. தெய்வீக உலகத்தில் இருக்கிறவங்களைத்தான் தேவதைகள்னு சொல்ல முடியும். நாம் எதிர்காலத்தில் அந்த விகாரமற்ற தெய்வீக உலகத்தில் போய் ராஜ்யம் செய்ய போகிறோம். அங்கேயும் நாம் மனிதர்களாகத்தான் இருப்போம், ஆனால் தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இருப்போம். இந்த நேரத்தில் மனிதர்கள் அசுர குணமுடையவர்களாக அழுக்கானவர்களாக இருக்கிறாங்க. அழுக்கான ஆடைகளை கடவுள் துவைக்கிறார்னு குருநானக் சொன்னார் இல்லையா. உண்மையில் தந்தையுடைய மகிமையைத்தான் குருநானக் பாடியிருக்கிறார். ஆத்மா அழுக்கான ஆடைன்னா ஆத்மாவைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆத்மாவை தூய்மையாக்குறார் கடவுள். புது உலகத்தின் ஸ்தாபனை பண்ணுறதுக்காகவும் பழைய உலகத்தை விநாசம் செய்கிறதுக்காகவும் தான் பாபா இப்போ வந்திருக்கிறார். மற்ற தர்மங்களை ஸ்தாபனை செய்கிறவங்க அந்தந்த தர்மத்தை மட்டும்தான் ஸ்தாபனை செய்கிறாங்களே தவிர மற்ற தர்மங்களை அவங்க ஒன்றும் அழிக்கிறது கிடையாது. பாபா வரும்பொழுது தான் சொர்க்கத்தின் ஸ்தாபனையும் பழைய உலகத்தின் விநாசமும், அதாவது அழிவும் நடக்குது. மற்றபடி மற்ற தர்மஸ்தாபகர்கள் வந்த பிறகு அந்த தர்மம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த வளர்ச்சி அடைவதை நிறுத்துறார் பாபா. தர்மம் மட்டும் இல்லை, மக்கள் தொகையே நிறுத்துறார். ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை மற்றும் பல தர்மங்களின் விநாசம் செஞ்சு வச்சிடுறார். அப்புறம் எப்படி வளர்ச்சி அடையும்? நாடகப்படி இது நடந்தே ஆக வேண்டும் இல்லையா? நான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வைக்கிறேன். அதற்காகத்தான் உங்களுக்கு இந்த ராஜயோக ஞானத்தையும் கற்பித்து கொண்டிருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். சத்யுகத்தில் இத்தனை தர்மங்கள் இருக்குமா என்ன? பல தர்மங்கள் அங்கே இருக்காது. ஒரே ஒரு தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்கும். மற்ற அனைத்து தர்மங்களும் இப்போ திரும்ப வீட்டுக்கு போகிறது நாடகத்தில் பதிவாகி இருக்குது. வீடு திரும்புகிற நேரம் இது. வீடு பேறு நிலை இப்போ எல்லாருக்கும். இந்த விநாசத்தை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ நேற்றே இது சொன்னார் இல்லையா, சொர்க்கம் வருவது யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அதேமாதிரி உலக அழிவையும் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஏன்னா உலகம் அழியாமல் இந்த உலகத்தில் அமைதி ஏற்பட முடியாது. ஸோ அதனால தான் மனிதர்கள் கூட பாருங்களாம், ஒரு இடத்துல அமைதி வரணுன்னா யுத்தம் பண்ணி அமைதியை வர வைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் யுத்தம் செய்கிறவங்க அமைதி இல்லாமல் தானே இருக்கிறாங்க. அந்த அமைதியற்ற தன்மை தானே மீண்டும் மீண்டும் அமைதியற்ற தன்மையை கொண்டுட்டு வருது. இன்னொன்று, யுத்தத்தில் இறக்குறவங்களும் மீண்டும் இங்கே தானே பிறக்கிறாங்க. அப்போ பாபா பண்ணுற உலக விநாசம் ஆத்மாக்களை திரும்ப அழைச்சிட்டே போயிடுது. யார் அமைதி சக்தியை நிரப்பிக்கிறாங்களோ அவங்க மட்டுமே இந்த பூமியில் தொடர்வார்கள். அப்போ தான் இந்த உலகத்தில் அமைதி ஏற்படும். ஸோ இந்த யுத்தத்தின் மூலம்தான் சொர்க்கத்தின் கதவு திறக்குது.
ஸோ கரெக்டாக சொல்லணுன்னா இந்த 3ஆம் உலகப் போர் தான் சொர்க்க வாசல் திறக்கிறது இல்லையா? சொர்க்க வாசல் திறக்கிறதுக்கு கண் விழிக்கிறாங்க. ஸோ அதேமாதிரி அந்த யுத்த நேரத்திலும் நான் சொர்க்கத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த நினைப்பு இருந்துக்கிட்டே இருந்தால் நமக்கு அந்த உலகழிவின் பாதிப்பு வராது. ஸோ முந்தைய கல்பத்திலும் இதே மகாபாரத யுத்தம் நடந்தது அப்படின்னு எழுதுங்க. நீங்கள் மற்றவர்கள் மூலமாக கண்காட்சியை திறக்கும் பொழுது இதை எழுதுங்க, அவங்க படித்து புரிஞ்சுக்கட்டும். சொர்க்கத்தின் திறப்பு விழா பண்ணுறதுக்காகத்தான் தந்தை பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறார். நான் சொர்க்கத்தை உருவாக்கும் தந்தை, சொர்க்கத்தின் திறப்பு விழாவுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சொர்க்கவாசிகளாக ஆக்கிறதுக்காக குழந்தைங்களுடைய உதவியைத்தான் நாடுறார். இல்லை, நிறைய பேரை சொர்க்கத்துக்கு ஆள் சேர்க்கணும், போய் கூப்பிடுங்கன்றார். ஸோ இதுதான் நோவாவின் பேழை. பைபிள் குரானில் உலகம் அழிய போகுது, எல்லோரும் வாங்க இந்த பேழைக்குள்ளே ஏறுங்க அப்படின்னு நோவா கூப்பிடுவோம். யாருமே அவன் சொல்கிறது சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. உலகம் அழியலைன்னா நான் எப்படி நம்புறது? இப்போ அதை தான் நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ சொர்க்கவாசி ஆக்கிறதுக்காக நம்ம கூப்பிட்றோம். சங்கமேகம் தான் அந்த போட்டு. ஸோ எத்தனை கோடி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேரை எப்படி தூய்மையாக்குறது? ஸோ வீட்டுக்கு வீடு நீங்கள் தான் இதை போய் புரிய வைக்கணும். நாம் பண்ண வேண்டியதை கிறிஸ்தவர்கள் பண்ணுறாங்க, வீடு வீடாக போய் புரிய வைக்கிறது. ஆனால் அவங்கக்கிட்ட செய்தியே கிடையாது, ஆனால் வீடு வீடாக போகிறாங்க. ஆனால் நம்ம புரிய வைக்கல பாருங்கள். பாரதவாசிகளாகி நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீங்க, பிறகு 84 பிறவி எடுத்து தமோ பிரதானமாகிட்டீங்க. இப்போ மீண்டும் சதோ பிரதானமாக ஆகுங்க. மன்மனாபவ. நாங்கள் சாஸ்திரங்களெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லைன்னு சொல்லாதீங்க. சாஸ்திரங்களையும் பக்தி மார்க்கத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் இப்போ பக்தி மார்க்கம் அப்படிங்கிற இரவு முடிந்து ஞான மார்க்கங்கிற பகல் ஆரம்பமாகுதுன்னு சொல்லுங்க. அதற்காக இந்த ஞானம்னு சொல்லுங்க. சத்கதி செய்கிறதுக்காக தந்தை வந்திருக்கிறார். இல்லை, ஆக்சுவலாக முஸ்லீம்கள் சொல்லுவாங்க, ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு நபியை அனுப்பி அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஞானத்தை கொடுத்தாருன்னு. ஸோ அவங்க போக்கிலே போய் இப்போ பக்தி முடிஞ்சிடுச்சிங்க, சொர்க்கம் வருது. சொர்க்கத்திற்கான ஞானத்தை கொடுப்பதற்கு இறை தூதர் அனுப்பல, இறைவனே வராரு அப்படின்னு நம்ம புரிய வைக்கணும். ஸோ இதை அழகாக அவங்க மனம் நோகாமல் சொல்கிறதுக்கு புத்தி கூர்மை வேணும். இல்லை, இதெல்லாம் நாங்களாம் ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்னும் போது அவங்களுக்கு நானும் நீ சொல்கிறத ஏற்றுக்கிறது இல்லைன்ட்டு போயிடுவாங்க. சிலர் நல்ல முறையில் தாரணை பண்ணுறாங்க, சிலர் குறைவாக தான் இதெல்லாம் தாரணை பண்ணுறாங்க. யார் நல்ல நல்ல குழந்தைங்களாக இருக்கிறாங்களோ அவங்க கண்காட்சிகளில் ரொம்ப நல்லா புரிய வைக்கிறாங்க. எப்படி தந்தை ஆசிரியராக இருக்கிறாரோ அதே மாதிரி குழந்தைங்க கூட ஆசிரியராகணும். அதாவது இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். சத்குருவை நினையுங்கள்னு பாடப்படுது. சத்திய கண்டத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் சத்தியமான பாபா அப்படின்னு நம்ம சிவபாபாவுக்குத்தான் இந்த மகிமை சொல்லப்பட்டிருக்குது. பொய்யான உலகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியது ராவணன். இப்போ சத்கதி கொடுக்கக்கூடியவர் கிடைத்த பிறகு நாம் எப்படி பக்தி செய்ய முடியும்? பக்தியை கற்றுக் கொடுக்க பல குருமார்கள் இருக்கிறாங்க. ஆனால் சத்குருவோ ஒரே ஒருத்தர் தான். அழிவற்ற சத்குருன்னு சொல்கிறாங்க.
இல்லையா? பக்தி கற்றுக் கொடுக்குற குரு தான். அவங்கெல்லாம் குரு, சத்குரு கிடையாது. ஞானத்தை கொடுப்பவர் தான் சத்குரு. அவர் ஒருவர் தான், அவர் தான் அழிவற்ற சத்குரு. ஆனால் எத்தனை குருமார்கள் உருவாகிட்டே இருக்கிறாங்க. சந்நியாசிகள், வைராக்கியமுடையவர்கள், இந்த மாதிரிலாம் பல குருமார்கள் உருவாகிட்டே இருக்கிறாங்க. சத்குருவை அழிவற்றவர்னு சீக்கியர்களும் சொல்கிறாங்க. சத்ஸ்ரீ அகால், சத்குரு அழிவற்றவர் அப்படின்ட்டு. ஸோ அவரை காலன் அழிக்க முடியாது. ஆனால் மனிதர்களை காலன் அழிச்சிடும். காலன்றது மரணம். கடவுளுக்கு மரணம் வருமா? வராது. மன்மனாபவ அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். அவரை நினைத்தால்தான் சுகம் கிடைக்கும். தலைவனை நினைத்தால்தான் ஆத்மாக்களுக்கு சுகம் கிடைக்கும். நம்முடைய தலைவன் சிவபாபா. முக்கியமான வார்த்தைகள் 2: மன்மனாபவ, மத்தியாஜி பவ. பாபாவை நினைங்க, அவர் கொடுக்குற ஆஸ்தியை நினைங்க. எஜமானனாகிய என்னை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு சுயம் தந்தையே சொல்கிறார். எஜமானர் ஒரே ஒருவர் தான். பாருங்களாம், பாபா எஜமானர்னே சொல்கிறார். ஆனால் நம்மளை வேலைக்காரங்கன்னு சொல்லலை, அவருக்கு மனசு வரல. ஆனால் முஸ்லீம்கள் சொல்லுவாங்க நம்ம அடிமைகள்ன்ட்டு. ஸோ நம்மளாக புரிஞ்சுக்கணும். அப்போ நாமளாக எதுவுமே செய்யக்கூடாது இல்லையா? பாபா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செய்யணும். அடிமை அப்படி தானே இருப்பான். அவன் இஷ்டத்துக்கு எந்த பொருளை வேணாலும் யூஸ் பண்ணிக்குவானா? எஜமானன் அனுமதி இல்லாமல், அவரை கேட்காம அப்படி இருக்கணும். ஸோ எஜமானர் ஒரே ஒருத்தர் தான். குருநானக் கூட அந்த தந்தையை நினைங்கன்னு சைகை காட்டினார். உண்மையிலே நீங்கள் ஜெபிக்கிற வேலை கிடையாது, நினைவு செய்யணும் இல்லையா? கிறிஸ்தவ மதத்தில், எல்லா மதத்துலையும் அதாவது ஜபம் பண்ணுவாங்க. இங்கே அது கிடையாது, அவரை நினைக்கணும். ஜபம் பண்ணுறது வாயால் சொல்லிடலாம். இப்போ 1 நிமிஷம் 1000 தடவை சொல்கிறதுனால அவங்க ஏதாவது நினைக்கிறாங்களா என்ன? நினைக்கணும். அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஜபமாக பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ லௌகிக அப்பா இறந்துட்டார், அவருடைய பேரை ஜபமாக பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவருடைய நினைவை வாட்டி வதைக்காது. அப்போ இங்கே யாருக்கும் தெரியாத அந்த கடவுளை பற்றி முழுசாக தெரிந்த பிறகு அவரை நீங்கள் நினைக்கத்தான் செய்யணும். நினைவத்தான் யோகான்னு சொல்லப்படுது. இதுக்காக நீங்கள் வாயினால் எதையுமே சொல்ல தேவையில்லை. சிவசிவான்னு கூட சொல்ல தேவையில்லை. பாபா நினைவில் இருந்துக்கிட்டே சாந்தி தாமத்துக்கு போகணும். ஸோ இப்போ தந்தையை நினைவு செய்யுங்க. அந்த ஒருவரைத்தான் நினைவு செய்யணும். அந்த நினைவைத்தான் பாபாவும் கற்றுக் கொடுக்குறார். ஆனால் பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ மணி ஒலியை எழுப்புறாங்க, பெல் அடிக்கிறாங்க இல்லையா? வீட்டிலே பெல் அடிச்சுக்கிட்டே தானே சாமி கும்பிட்றாங்க. அந்த நேரம் அப்படி நல்ல தூக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் அப்படியே ரொம்ப டார்ச்சராக இருக்கும். உரத்த ஓசைகள் எழுப்புகிறாங்க, மகிமை செய்கிறாங்க. இங்கே அமைதியாக பாபாவை நினைக்கிறோம். சச்சுவம் கேசவம்னு சொல்கிறாங்க, அதாவது விஷ்ணுவுடைய ஒரு பேர் அது. ஆனால் அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியுதா? ஒரு வார்த்தை கூட அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. சுகம் கொடுக்கக்கூடியவரோ ஒரே ஒரு தந்தை தான். ஸோ அதே மாதிரி வியாசர் தான் எல்லா வேதங்களையும் இயற்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ உண்மையிலே சிவபாபாவை தான் வியாசர்னு சொல்லணும். ஏன்னா எல்லா ஞானமும் அவர்கிட்ட தானே இருக்குது, அதை அவர் கொடுக்குறார். ஸோ அதன் மூலமாக தான் நமக்கு சுகமும் கிடைக்கிது. இப்போ நமக்கு முன்னேறும் கலை ஏற்படுது. ஏணிப்படி சித்திரத்தில் கலைகளை பற்றி காட்டப்பட்டிருக்கல. ஏணிப்படியில் அப்படியே கலைகள் குறைஞ்சிக்கிட்டே வர்றது தெரியுது. இந்த நேரத்தில் எந்த கலையும் கிடையாது, எல்லாமே 0 ஆயிடுச்சு. அதனால தான்
நிர்குண் அப்படின்ட்டு ஒரு இயக்கமே இருக்குதாம். நிர்குணா என்னிடத்தில் எந்த குணமும் இல்லை, கலையே இல்லாதவர்கள்னு அர்த்தம். ஸோ குழந்தைங்க கிட்ட குணம் இல்லைன்னா கண்டிப்பாக அப்பா கிட்டேயும் இருக்காது. எல்லார்கிட்டையுமே அவகுணங்கள் தான் இருக்குது. குணம் நிரம்பியவர்களாக தேவதைகள் தான் இருப்பாங்க. ஸோ அதாவது முதல் அவகுணமே அப்பாவையே தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான். அடுத்த அவகுணம் விஷக்கடலில் மூழ்கிறது, அதாவது காமத்தில் மூழ்கிறது. அரை கல்பம் நீங்கள் மூழ்கி தான் இருந்தீங்க. இப்போ ஞானக்கடலான நான் உங்களை பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போகிறேன். விஷக்கடல்லேருந்து ஏந்திரிச்சு வாங்க, படகுல ஏறுங்க, சங்கமிகன்ற படகத்தில் ஏறுங்கன்றார். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு கல்வி கொடுக்குறேன், பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு. அதற்காகத்தான் நான் இந்த பிரம்மாவுக்கு அருகில் பூர்வ மத்தியில் வந்து உட்கார்றேன். பிரம்மா உடலில் அவருடைய ஆத்மாவும் பூர்வ மத்தியில் தான் இருக்குது. ஆனால் நான் சுதந்திரமானவன், எங்கு வேணும்னாலும் போக முடியும். இல்லை, ஒரு செகண்டில் இந்த உடலை விட்டு அவர் எங்கே வேணாலும் போக முடியும். அதுமாதிரி பிரம்மாவுடைய ஆத்மாவால் போக முடியாது. நீங்கள் பித்ருக்களுக்கு உணவு படைக்கிறீங்க அப்படின்னா ஆத்மாக்களுக்கு உணவு கொடுக்குறீங்க இல்லையா? ஏன்னா சரீரம்தான் அழிஞ்சிடுது, ஆத்மாவையோ பார்க்கவே முடியாது. அதனால் இவங்க இப்போ வந்திருக்கிறது இவருடைய ஆத்மா வந்திருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் ஆத்மாவை கூப்பிட்றதும் நாடகத்தில் ஒரு பாகமாக இருக்குது. சில நேரத்தில் வருது, சில சமயம் வராமலும் இருந்துடுது. சில விஷயங்களை சொல்லவும் செய்து சில விஷயங்களை சொல்லாமலும் விட்டுருது. ஸோ இங்கேயும் ஆத்மா அழைக்கப்படுது, வந்து பேசுது. ஆனால் இந்த இடத்துல பிறப்பு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஸோ நிறைய தீதி தாதிங்கெல்லாம் சரீரம் விட்ட பிறகு இந்த மாதிரி வருவாங்க. ஸோ மம்மாவெல்லாம் கூட வருவாங்க. நான் நல்லா இருக்கிறேன் இதெல்லாம் சொல்லுவாங்களே தவிர கரெக்டாக எங்கே பிறந்திருக்கிறேன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. நாடகம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். நான் மிகவும் சுகமாக இருக்கிறேன், நல்ல வீட்டில் பிறந்திருக்கிறேன்னு மட்டும் சொல்லுவாங்க. நல்ல ஞானமுடைய குழந்தைங்க கண்டிப்பாக நல்ல வீட்டில் தான் போய் பிறப்பாங்க. குறைந்த ஞானமுடையவர்கள் குறைந்த பதவி தான் அடைவார்கள். ஸோ அந்த மாதிரி வீட்டில் தான் போய் பிறப்பாங்க. மற்றபடி சுகம் கண்டிப்பாக இருக்கும். பாபா இப்போ சொல்கிறது சொர்க்கத்தில் சொல்கிறார் இல்லையா? சொர்க்கத்தில் ரொம்ப நல்ல குடும்பத்தில் பிறந்தாலும் சுகம் இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சுகம் இருக்கும். ஏன்னா அது சொர்க்கம். ஆனால் ராஜா ஆகிறது நல்லதா, வேலைக்காரன் ஆகிறது நல்லதா? ராஜா ஆகணும் இல்லையா? அதுக்கு தானே பாபா குழந்தையாகி இருக்கிறோம். அப்போ இந்த படிப்புலேயே மூழ்கி இருக்கணும். உலகமும் ரொம்ப மோசமாக இருக்குது. உலகத்துடைய சகவாசத்தை தான் கெட்ட சகவாசம்னு பாபா சொல்கிறார். ஒரே ஒரு சிவபாபாவுடைய சகவாசம், அந்த சத்திய சகவாசத்தை தான் அனைத்து கெட்ட சகவாசத்தையும் கடக்க வைக்கிது, எல்லாத்தையுமே கடக்க வைக்கிது. மற்ற சகவாசங்கள் எல்லாம் உங்களை மூழ்க தான் வைக்கிது. நாம் கடந்து சொர்க்கத்துக்கு போக வைக்கிறது சத்தியமானவரோடு இருக்கக்கூடிய தொடர்பு, சத் சங்கம். பாபா எல்லாருடைய ஜாதகத்தையும் அறிவார் இல்லையா? இது பாவ உலகம். அதனால தான் வேறு எங்கேயாவது அழைச்சிட்டு போங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க கடவுளை. இங்கே ரொம்ப துக்கம் இருக்குதுன்ட்டு பாபா சொல்கிறாரு, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, என்னுடையவராகி என்னுடைய வழிப்படி மட்டும் நடங்க. ஆமாம், இது ரொம்ப அழுக்கான உலகம்தான், ஒழுக்கமற்ற உலகம் இது. அதனால் பாபா வழிப்படி நடக்கலைன்னா தானாகவே நீங்களும் ஒழுக்கமற்றவர் ஆகிடுவீங்க. பாருங்கள், லட்சக்கணக்கில் கோடி கணக்கிலலாம் ஏமாத்துறாங்க. ஆனால் நம்ம சொர்க்கத்துக்கு நேர்மையான உலகத்துக்கு போகணுன்னா நம்ம நேர்மையாக தான் இருக்கணும். இப்போ குழந்தைகளை சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆக்கிறதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறாரு அப்படின்னா அளவற்ற குஷி இருக்கணும் இல்லையா? ஸோ இங்கே நாம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறதே சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆகிறதுக்கு அந்த போதை இருக்கணும்.
உண்மையிலே பாபா சொல்லி கொடுக்கறது தான் உண்மையான கீதை. பிறகு இந்த ஞானம் மறைஞ்சிடும். ஸோ இந்த உடம்பில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஞானம் இருக்க போகுது. அடுத்த ஜென்மம் எடுத்த உடனே ஞானம் மறைஞ்சிட போகுது, அழிஞ்சிட போகுது, எதுவுமே ஞாபகம் இருக்க போகிறதில்ல. ஆனால் இந்த ஞானத்துடைய பிராப்தி அங்கே இருக்கும், பலன் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன். அங்கே மறுபடியும் ஞானம்லாம் எடுக்க முடியாது. ஸோ உங்களை உயர்ந்த ஆத்மாவாக ஆக்கிறதுக்காகத்தான் பாபா இந்த படிப்பு சொல்லி கொடுக்கிறார். ஸோ அந்த படிப்பின் மூலமாக தான் நம்ம பாபாவையே தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அமர்நாத் யாத்திரை நடக்குது. யாரை சூக்ஷ்மவதனத்தில் காமிக்கிறீங்களோ அவர் எப்படி ஸ்தூலவதனத்துக்கு வந்தார், எங்கேருந்து வந்தார் அப்படின்னு கேளுங்க. மலை போன்றவைகள் இங்கே தானே இருக்கும். அங்கே பதிதமானவர்கள் எப்படி இருக்க முடியும்? பார்வதிக்கு அமர்ந்து ஞானம் கொடுக்கறதா காட்டுறாங்க. பனிக்கட்டி லிங்கத்தை கையினால் உருவாக்குறாங்க. அதை எங்கே வேணும்னாலும் உருவாக்கிட முடியும். மனிதர்கள் எவ்வளவு ஏமாற்றி கொண்டிருக்கின்றனர். சங்கரிடத்தில் பார்வதி எங்கேருந்து வந்தார் தூய்மை ஆகிறதுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதே கிடையாது. சங்கர் ஒன்றும் பரமாத்மா கிடையாது, அவரும் தேவதை தான். மனிதர்களுக்கு எவ்வளவோ புரிய வைக்கிறோம், இருந்தாலும் புரிஞ்சிக்கிறதும் கிடையாது, தங்க புத்தியாக ஆகிறதும் கிடையாது. ஸோ பாபா அமர்நாத் யாத்திரை நடக்குதுன்ற. அமர்நாத் அப்படின்னா மரணமற்ற உலகத்தின் தலைவன். அமரலோகம் மரணமற்ற உலகம் இல்லையா? ஸோ அப்போ அந்த அமர்நாத்துக்கு நாம் தான் இப்போ போயிட்டு இருக்கிறோம், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இவங்க அமர்நாத்தில் சங்கர் பார்வதிக்கு கதை சொன்னதாக காட்டுறாங்க. அது ஒரு சூக்ஷ்மவதனம் மாதிரி காட்டியிருக்கிறாங்க. சங்கர் சூக்ஷ்மவதனத்தில் இருக்கிறாருன்னு காட்டுறாங்க இல்லையா? சரி, அப்போ ஸ்தூலவதனத்துக்கு எப்படி வந்தார் அப்படின்னு கேளுங்க. ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல மலை இருக்க போகிறது கிடையாது. அப்போ ஸ்தூலவதனத்தில் தானே இருக்கார். மற்றபடி சூக்ஷ்மவதனத்தில் அழுக்கானவர்கள் எப்படி இருக்க முடியும்? இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அமர்நாத்தில் அந்த பனிலிங்கம் அதுவாக லிங்கம் வளருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஏமாத்து வேலை பண்ணுறாங்க. அதை எங்கே வேணாலும் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ தூய்மை ஆக்கிறதுக்கு பார்வதி ஏன் சங்கர்கிட்ட போகணும்? சங்கர் என்ன கடவுளா? அவர் ஒரு தேவதை, சூக்ஷ்ம தேவதை. ஸோ எவ்வளோ புரிய வச்சாலும் மனிதர்கள் புரிஞ்சிக்கிறது கிடையாது. கண்காட்சியில் எத்தனை பேர் வராங்க. ஞானம் ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லோருக்கும் இந்த ஞானம் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. சரிங்க, எல்லாருக்கும் கிடைக்கிறது இருக்கட்டும்ங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க டெய்லியும் வந்தனா. ஐயோ அதுக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ உலக மகா யுத்தம், உலக அழிவுக்கான யுத்தம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி பாபா சொர்க்கத்தின் திறப்பு விழா செஞ்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் கண்காட்சியில் எழுதணும். இப்போவே ரெடி ஆயிடணும். உலக அழிவின் போது ஒன்றும் பண்ண முடியாது. விநாசத்திற்கு பிறகு சொர்க்கத்தின் கதவு திறக்கப்பட்டுவிடும். ஸோ விநாசம் முடிஞ்ச உடனே கதவு திறந்துடும், சொர்க்கத்தின் கதவு திறக்கப்பட்டுடும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி ஆயிடணும். பரலௌகிக தந்தை பரமபிதா பரமாத்மா திருமூர்த்தி சிவபகவானின் மகா வாக்கியம்னு ஒவ்வொரு சித்திரத்திலையும் எழுதியிருக்கணுன்றார் இல்லையா? பரலௌகிக பரமபிதா பரமாத்மா திருமூர்த்தி சிவபகவானின் மகா வாக்கியம். அப்போ அந்த சிவன் யார் அப்படிங்கிற ஃபுல் டெஃபினேஷன் அதில் வந்துடுது. பரலௌகிகம், பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரமபிதா பரமாத்மாவாக இருப்பவர், திருமூர்த்திகளை படைத்த சிவபகவானுடைய மகா வாக்கியம் அப்படின்னு அர்த்தம். திருமூர்த்தி அப்படின்னு நீங்கள் எழுதலை அப்படின்னா
அவங்க சிவன் வந்து நிராகாரராகவே இருக்கிறாருன்னு அர்த்தமாயிடும். அப்போ எப்படி வந்து ஞானம் கொடுப்பார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்லணும், பிரம்மா உடலில் வந்து ஞானத்தை கொடுக்கறனால தான் திருமூர்த்தி சிவன் சொல்லப்படுது. இவர் தான் முதல்ல பிரம்மாவை படைக்கிறார், அதன் மூலமாக விஷ்ணு சங்கரை படைக்கிறார். முதல்ல இந்த பிரம்மாவுடைய ஆத்மா ஆரம்பத்தில் தூய்மையாக இருந்தார், கிருஷ்ணராக இருந்தார். பிறகு மறுஜன்மம் எடுத்து எடுத்து கடைசியில் அழுக்கான மனுஷனாக ஆகிட்டார்னு புரிய வைக்கிறோம். இப்போ உங்களை மனுஷன்லேருந்து தேவதை ஆக்கிறார். முந்தைய கல்பத்தை மாதிரியே அதே சரித்திரம் திரும்ப நடக்கணும். ஸோ முந்தைய கல்பத்திலும் மனிதனை தேவதை ஆக்கினார்னு பாடப்பட்டு இருக்குது. பிறகு ஏனியில் இறங்கி மனிதர்களாக ஆகிடுறாங்க. பிறகு தந்தை தான் வந்து மீண்டும் தேவதைகளாக ஆக்கிறார். நான் உங்களை தேவதை ஆக்கிறதுக்காக இங்கே ஸ்தூல உலகத்துக்கு வர வேண்டி இருக்குதுன்னு பாபா சொல்கிறார். ஒவ்வொரு கல்பத்திலும் இப்படி வர வேண்டி இருக்குது. ஒவ்வொரு கல்பத்திலும் கல்பத்தின் சங்கம யுகத்தில் தான் பாபா வரார். மற்றபடி யுகத்திற்கு யுகம் நான் வருகிறேன்னு கீதையில் சொன்னது தப்பு. நான் முழு கல்பத்தில் வரக்கூடிய கல்பத்தின் அந்த ஒரே சங்கம யுகத்தில் மட்டும்தான் வந்து உங்களை பாவாத்மாக்கள்லேருந்து புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றுறேன். பிறகு ராவணன் தான் உங்களை பாவாத்மாக்களாக மாற்றுறான். தந்தை தான் பழைய உலகத்தை புது உலகமாக மாற்றுறார். இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, பாபாவுக்கு சமமாக டீச்சராகி எல்லோருக்கும் ஞானத்தை கொடுக்கணும். ரொம்ப யுக்தியாக எல்லோரையும் இந்த பழைய உலகத்திலேருந்து நீக்கி சத்தியகண்டம் போகிறதுக்கு தகுதியானவர்களாக மாற்றணும். யுக்தியாக நிலையா வேதங்களை ஏற்றுக்கிறவங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கிறவங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஞானத்தை கொடுக்கணும். இந்த உலகத்துடைய சகவாசமோ கெட்ட சகவாசம். அதனால் கெட்ட சகவாசத்திலேருந்து விலகி ஒரு சத்தியமானவருடைய சகவாசத்தில் மட்டும் இருக்கணும். உயர்ந்த பதவி அடையணும்னா ஒரேடியாக இந்த படிப்பில் ஈடுபட்டுடணும். ஒரே ஒரு தந்தையின் வழிப்படி மட்டும்தான் நடக்கணும். வரதானம், தன்னுடைய அனைத்தையும் சேவையில் அர்ப்பணம் செய்யக்கூடிய மறைமுகமாக தானம் செய்யும் புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எந்த ஒரு சேவை செஞ்சாலும் அது உலக நன்மைக்காக அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருங்கன்றார். இல்லை, நான் செய்கிறேன்ற உணர்வே இல்லாமல் உலக நன்மைக்காக அதை அர்ப்பணம் பண்ணிடணும். எப்படி பக்தியில் கூட மறைமுகமாக தானம் செய்கிற புண்ணிய ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் செய்கிறாங்கன்னே தெரியாது. இல்லை, நிறைய கோயிலில் அன்னதானம் பண்ணுவாங்க, யார் போடுறாங்கன்னே நமக்கு தெரியாது. அப்போ மறைமுகமாக பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம், இல்லையா? ஸோ அப்படி பக்தியில் கூட மறைமுகமாக தானம் பண்ணுற புண்ணிய ஆத்மாக்களுக்கு தான் யார் மறைமுகமாக தானம் செய்கிறாங்களோ அந்த புண்ணிய ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்களாம், எல்லாருக்கும் நன்மை செய்யும் பொருட்டு இந்த தானம் செய்கிறேன் என்ற இந்த ஒரு சங்கல்பம்தான் செய்வாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் கூட சேவையில் அர்ப்பணமாகி இருக்கட்டும். ஏன்னா இங்கே நம்ம சேவையே சங்கல்பத்தின் மூலமாக தான் பண்ணுறோம், மனசா சேவை. ஸோ எல்லோருக்கும் நன்மை நடக்கணும். நன்மைனா என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அனைத்துலேருந்தும் விடுபடுறது தான். ஒரு பொழுதும் தனக்குன்னு எந்த இச்சையும் வைத்து சேவை பண்ணாதீங்க. அனைவரின் பொருட்டு சேவை செய்யுங்க. எந்த சேவை தடை ரூபம் ஆகுதோ அதை உண்மையான சேவைன்னு சொல்ல மாட்டாங்க.
ஸோ அதனால் என்னுடையது அப்படின்ற தன்மையை விட்டுட்டு மறைமுகமான மற்றும் உண்மையான சேவாதாரியாகி சேவை செய்யுங்க. அதன் மூலமாக உலகத்துக்கே நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க. இல்லை, மொத்தத்தில் உலக நன்மைக்காக செய்கிறேன், கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் பண்ணணும். ஸோ அப்போ தான் உலக நன்மை உலக நன்மை நாம் அப்போ தான் உண்மையிலே பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் உலகத்துக்கு நன்மை செய்வதற்காக மட்டுமே இருக்கட்டும், சுயத்திற்காக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். வரதானத்தில் ஸ்லோகன் ஒவ்வொரு விஷயத்தையும் சிவபாபாவுக்கு அர்ப்பணம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா வரப்போகிற கஷ்டமெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அனுபவமாகும். ஆனால் பாபாவோடது அப்படிங்கிறது, அதை ஒவ்வொரு விஷயத்தையும் பிரபுக்கு அர்ப்பணம் செஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். இது அவரோடது, நான் ஏன் கவலைப்படணும்னு அர்த்தம். இப்போ கஷ்டமாக இருக்காது, இது அவரோடது. அப்போ என்னதுன்னு நினைக்கும் போது தான் கஷ்டம் பல மடங்கு பெருசாகுது. அவ்யக்த இஷாரா, சகஜயோகி ஆகணும்னா பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். ஒரு நாளுடைய ஆதிக்காலம்னா அது அமிர்த வேலை இல்லையா? அந்த அமிர்த வேலையில் உங்கள் இதயம் முழுவதும் பரமாத்மா அன்பினால் நிரப்பிக்கோங்க. ஃபுல்லாக அந்த அன்பை தாரணை பண்ணுங்க இல்லையா? அதை பற்றி சிந்தனையிலே இருக்கணும். எப்படி இருந்தேன்னா பாபா எப்படி ஆக்குறாரு அப்படின்ட்டு. ஸோ இதயத்தில் பரமாத்மா அன்பு, பரமாத்மா சக்திகள், பரமாத்மா ஞானம், இது மட்டுமே இல்லையா? பாபாவுடைய அன்பு, பாபாவுடைய சக்தி, பாபாவுடைய ஞானம், இது மட்டுமே நிரம்பி இருந்துச்சுன்னா எந்த பக்கமும் பற்று வராது, ஸ்நேகம் வராது, வர முடியாது எப்போவுமேன்ற. ஃபுல்லாக பாபா அன்பு, பாபா ஞானம், பாபா சக்தி, இது மட்டும்தான் மைண்டில் நிரம்பி இருக்கணும். ஸோ பாபா கிட்ட உண்மையான அன்பு இருக்குது அப்படின்னா அன்பின் அடையாளம் என்னது? பாபாவுக்கு சமமாக ஆகிறது தான். ஸோ பாபா அதே நேரத்தில் கர்மாதீத்த நிலை. பாபா மேலே அன்புனால எல்லாத்துலேருந்தும் புத்தி விலகணும், அதுதான் அன்பின் அடையாளம். பாபா தவிர எதுவுமே புத்தியில் இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த கர்மாதீத்த நிலை அடைய முடியும், பாபாவுக்கு சமமாகவும் ஆக முடியும். ஸோ அதனால் காரியத்தை நான் செய்யலை, ஆத்மா நான் இந்த உடலை செய்ய வைக்கிறேன் அப்படின்னு செய்விப்பவராகி உடல் மூலமாக கர்மத்தை செய்ய வைங்க. ஒருபொழுதும் மனதின் வசப்பட்டு அல்லது புத்தியின் வசப்பட்டு அல்லது சமஸ்காரங்களின் வசப்பட்டு எந்த காரியமும் செய்யாதீங்க. இல்லை, இதன் வசப்படாமல் இருக்கணும்னா பாபா நினைவிலேயே அந்த அன்பிலேயே மூழ்கி இருக்கணும். ஸோ அப்போ தான் வெளி உலக விஷயங்கள் உங்களை பிடிச்சி இழுக்காது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.